ஹாய் வெல்கம் பேக் டு FX Studio தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த எடிட் தான் ரொம்பவே சிம்பிளாக எப்படி எடிட் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நம்ம வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் ஃபைல் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இந்த ப்ரீசெட் ஃபைலில் வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அலைட் மோஷன் அப்ளிகேஷனில் வந்து நம்ம ப்ரீசெட் ஃபைல் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் இந்த ப்ரீசெட் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட ப்ரீசெட் ஃபைல் வந்து இதில் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்படி தான் நம்ம ப்ரீசெட் ஃபைல் வந்து இப்படி தான் இருக்கும். நான் அப்படியே சைடில் ஸ்வைப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, அதனால் ப்ளே ஆகுது பார்த்தீங்களா? இப்போ இந்த மாதிரி எடுத்து ரொம்பவே இன்ஸ்டாகிராம் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இது எப்படி எடிட் பண்ணுறது இப்போ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லித்தரேன். ஓகே, ரொம்பவே சிம்பிளாக இந்த எடிட் வந்து நம்ம முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ வந்து பார்த்துட்ருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ வாங்க ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துலாம். வீடியோட ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. இந்த மாதிரி ஸ்டார்டிங் வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணி அப்படியே கீழே வாங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து லைட்டாக சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்ட்லாம் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு இங்கே ஓம் அப்படின்னு போட்டிருக்குன்னா இருப்பாங்க, ஓம் ஸ்ரீ கணேஷ் இந்த மாதிரி போட்டிருப்பேன் நான். நீங்கள் அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க, எடிட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி எடிட் பண்ணுறது நம்ம பார்த்துலாம் இப்போ நம்ம. ஓகே, இப்போ இந்த ஓஎம் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஓம் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னா, அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிங்கனாலே போதும். கீழே பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட்னு இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட் நீங்கள் போட்டுக்கோங்க. FX ஸ்டுடியோன்னு போட்டுக்கலாமா, FX அப்படின்னு போட்டுக்கிறேன் நான் இதில். ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நெக்ஸ்ட்டில் வந்து ஸ்டூடியோ அப்படின்னு நம்ம வந்து எடிட் டெக்ஸ்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எடிட் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டூடியோ அப்படின்னு நான் போட்டேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கணேசன் இருக்கா, இந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். சேம் ஸ்டெப் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகேவா? FX ஸ்டூடியோ அப்படின்னு போட்டுறேன். இப்போ தமிழ் அப்படின்னு போட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துலையும் நீங்கள் மறுபடியும் எதாவது டைப் பண்ணிக்கலாம். அப்படின்னு ஒன்று வந்து சும்மா உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு காமிக்கிறது நான் பண்ணுறேன். சும்மா மறுபடியும் FX அப்படின்னு போட்டுக்கிறேன் நான். உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் இதே மாதிரி வேணுமோ அதே மாதிரி எல்லா டெக்ஸ்ட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து மொத்தமாக நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். சரி, பேக் வந்துட்டு எடிட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய்ட்டு FX ஸ்டுடியோ தமிழ் அப்படின்னு மொத்தமாக போட்டுக்குங்க. உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக போட்டுக்குங்க. ஸ்டூடியோ கீழே வந்துட்டு இதை எரேஸ் பண்ணிவிட்டு தமிழ் அப்படின்னு போட்டுக்கலாம். நம்ம அப்படி தமிழ் அப்படி போட்டோமா? இப்போ வந்து வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் இருந்துட்டு நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா? இதேங்க ரொம்பவே நம்ம சிம்பிள் இந்த எடிட் வந்து நம்ம முடிச்சிடலாம். ஓகே, இப்போ வாங்க நம்ம இமேஜஸில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, அப்படியே சைடில் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா நான் வந்து பேக் வந்துடுறேன். எனக்கு இந்த டெக்ஸ்ட் எனக்கு இருக்கட்டும். ஓகே, இதே மாதிரி தான் இங்கேயே உங்களுக்கு நிறைய டெக்ஸ்ட் இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு என்ன உங்களோட வெட்டிங் இன்விடேஷன் என்ன பேர் போட போகிறீங்கன்னா அந்த பேர் வந்து இதில் போட்டுக்கோங்க. இதே மாதிரி தான் எல்லா டெக்ஸ்ட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? எங்கெல்லாம் நம்ம டெக்ஸ்ட் இருக்கோ அந்த எல்லா டெக்ஸ்ட்டையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போனாலே மட்டும் போதும். ஓகேவா? ஓகே, அப்படியே சைடில் ஸ்வைப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜஸ்லாம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதே நம்ம சேஞ்ச் பண்ணுறது பார்த்தலாம் எப்படி பண்ணுறதுன்னு. இதுக்கு மாதிரி ஸ்டெப்பில் வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. எப்படி வந்து நம்மளோட பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நம்ம கட் பண்ணுறது எடுக்கிறது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க பார்த்தீங்களா. அதே ஸ்டெப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண இமேஜ் வந்து PNG-யாக தான் நீங்கள் சேவ் பண்ணணும். ஓகேவா?
ஓகே, இப்போ வந்து நம்ம இமேஜஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இங்கே வந்துருங்க, இந்த இடத்துக்கு வந்துடுங்க. இமேஜஸாக இருக்குது பார்த்தீங்களா, 4 இமேஜஸ் இருக்குது, சாரி 3 இமேஜஸ் இருக்குது. இப்போ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணியிருக்கு. இப்போ கலர் அண்ட் ஃபில் அப்படின்னு இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட் மாதிரி எழுதியிருக்கா நிறையா, இதான் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலே போதும் உங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் வந்து கேலரியில் காமிக்கும் உங்களுக்கு. நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும் உங்கள் கேலரியில் வந்து நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பார்த்தீங்களா, அந்த இமேஜ் உங்களுக்கு காமிக்கும். ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் தான் நமக்கு இதில் இம்போர்ட் ஆகிடுச்சு டைம் லைனில். என்ன அப்புறம் பாதி இமேஜ் காணணும்னு தேடாதீங்க. மறுபடியும் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டாட் மாதிரி இருக்கா, அந்த டாட்டை மட்டும் பிடிச்சி ஃபுல்லாக இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இமேஜ் உங்களுக்கு கிடச்சிரும். லைட்டாக நம்ம கீழே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், சின்னதாக வச்சுக்கலாம், இந்த மாதிரி வச்சுக்கலாம், லைட்டாக சின்னது பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி சின்னதாக வச்சுக்கிறேன். இதே மாதிரியே நெக்ஸ்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு சேம் ஸ்டெப்பில் நீங்கள் கலர் அண்ட் ஃபில்லுக்குள்ளே போய்க்கோங்க. இந்த இமேஜ் டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. நம்ம லைட்டாக சின்னது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இமேஜ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, தேர்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். கலர் அண்ட் ஃபில்லுக்குள்ளே போய்ட்டு மறுபடியும் இந்த டெக்ஸ்ட் இமேஜ். ஓகே, இப்போ 3 இமேஜுமே நம்ம ஆட் பண்ணிட்டோமா. ஓகே, 3 இமேஜுமே நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வச்சதுக்கப்புறம் லைட்டாக அப்படியே ப்ளே பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக வந்துச்சு பார்த்தீங்களா. இதே மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல இந்த இமேஜஸ்லாம் வேணுமோ அந்த கரெக்டாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு சும்மா தான் நான் காமிச்சேன். இப்போ பக்கத்தில் இந்த இடத்துல பாருங்கள், இந்த டெக்ஸ்ட் இருக்கா, அந்த டெக்ஸ்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா, உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த இடத்துல பிரைடு அப்படின்னு போட்டிருக்கா, அந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்க டைம் இல்லை. இதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே தாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த இமேஜ் அடுத்து க்ரூம் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, சேம் ஸ்டெப் தான். நீங்கள் எப்படி ஃபீமேல் இமேஜ் சேஞ்ச் பண்ணீங்க அதே மாதிரி தான் மேல் இமேஜை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு இமேஜ் இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, டாட்டை பிடிச்சி விழுத்துட்டிங்கன்னா மேலே ஃபுல் இமேஜ் கிடச்சிரும். ஓகே, செகண்ட் இமேஜ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ தேர்ட் இமேஜ் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களை ரஃபாக தான் எப்படி சேஞ்ச் பண்ண சொல்லித்தரேன். நீங்கள் கரெக்டாக நீங்கள் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வேணுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட்டாக எடுத்து விட்டுடலாம். இப்போ வந்து நான் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த இடத்துலையும் நீங்கள் சேம் இமேஜ் தான் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. கரெக்டாக அந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல 2 இமேஜ் இருக்கா, மேல் இமேஜும் ஃபீமேல் இமேஜ் 2 இமேஜ் இருக்கா, இந்த இடத்துல தெரியுதா. சேம் எப்படி போன ஸ்டெப்பில் சேஞ்ச் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் இமேஜ் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்கெல்லாம் இமேஜ் இருக்கோ அங்கெல்லாம் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதாவது நான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பார்த்தீங்களா, அந்த இமேஜ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த லாஸ்ட் இந்த டேட் இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த டேட்லாம் இங்கே இருக்கா, இந்த டேட்டில் உங்களுக்கு எந்த டேட் வேணுமோ அந்த டேட்டில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. சேஞ்சஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேலே இந்த எக்ஸ்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்கா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோ குவாலிட்டி வந்து எந்த குவாலிட்டி உங்களுக்கு வேணுமோ அந்த குவாலிட்டியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வீடியோ குவாலிட்டியும் செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்போர்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த டெம்ப்ளேட் எனக்கு வேணும், ஸோ நான் டெம்ப்ளேட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, இந்த எக்ஸ்போர்ட் ஆஸ் டெம்ப்ளேட் அது எனக்கு டெம்ப்ளேட் எனக்கு வேணும். அது ஸோ நான் வந்து இந்த டெம்ப்ளேட்டை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து கீழே அந்த எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கா, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு வீடியோ ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸ்போர்ட்டாக ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? ஓகே சார், அவ்வளோ இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்களுக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து டெய்லி மெயின்டைன் புதுசாக போட்டுருக்கோம். அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதே மாதிரி வேறு ஒன்று